இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட முகத்துக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு அவங்களுடைய மனசுக்குள்ளே வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, கெடுதல், துரோகம் இது எல்லாமே இருக்குது. நம்மளை எப்படி சூழ்ச்சி செஞ்சு சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறவங்க அவங்க எடுத்து வைக்கிற முதல் படியே நம்மளோட அன்பாக உறவாடுறதான். அடுத்து நம்மளை நம்மக்கிட்டே உயர்வாக பெருமைப்படுத்தி பேசுவாங்க. அடுத்து நம்மளுடைய குறை என்ன, நிறை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி படிப்படியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இப்படி நம்ம ஏமாறுறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாலும் அதுக்கு நாமளும் உடந்தை ஆகிடுறோம். எப்படின்னா, பேராசைக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மளோட அறிவை சில சமயம் இழந்து போய் அவங்கள நம்ப ஆரம்பிக்கும் போது நஷ்டத்தையும் சங்கடங்களையும் பார்க்கும்படியே ஆகுது. தேவன் சொல்கிறாரு, இப்படி ஏமாத்துறவங்கள அழிப்பேன்னு. அவங்க அழிக்கிறத தேவன் பார்த்துப்பார். ஆனால் நாம் சுதாரிப்பாக இருக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் ஒருத்தவங்க உண்மையாகவே நம்மளை புகழ்ந்தாலும் சரி, பொய்யா புகழ்ந்தாலும் சரி, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. எப்பயுமே புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர், தகுதியானவர் தேவன் மட்டும்தான். இதை நம்ம எப்பயுமே நினைக்கணும். அதே போல் பேராசை காட்டினாலும் தேவன்கிட்ட நம்ம அந்த முடிவு கொடுக்கும்போது எதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு தேவனே நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். அதன்படி நம்ம செய்யும்போது எத்தனை துரோகிகளும் ஏமாத்துறவங்க வந்தாலும் நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். ஆமேன்.